ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். என்னோடய மெஷர்மெண்ட்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் சூப்பராக பேக்கரி ஸ்டைலில் ப்ரெட்டு வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த ப்ரெட்டு. இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். இது கூடவே 50 கிராம் பட்டர், அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதனால் நான் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ட்ரை ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணணுன்னா, நல்லா வார்மான வாட்டர் எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்து நம்ம 10 நிமிஷம் வந்து இதை வந்து ட்ரை ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டர், அதுக்கப்புறம் சுகர், சால்ட்டை வந்து மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி, வார்மான தண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் லைட்டாக வெது வெதுப்பாக பால் ஆற்றி கொடுக்கும்போது அந்த சூடு இருக்கும்ல, அதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்கள்ல, அந்த சூடு இருக்கணும். அப்போ தான் ட்ரை ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். சுகர் நீங்கள் போட மறந்துடாதீங்க, ஏன்னா சுகர் சாப்பிட்டு தான் அந்த ஈஸ்ட் வந்து வளரும். நீங்கள் பால் ரொம்ப சூடாக இருக்குன்னா ட்ரை ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். பிசைஞ்சிட்டு மேலே எண்ணெய் தடவி இதை வந்து நல்லா புளிக்க வச்சிடலாம். 1 மணி நேரம் கிட்ட எனக்கு இந்த மாதிரி ட்ரிபிள் ஆகி கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து ஒரு கவுண்டர் டாப்க்கு மாற்றிட்டு நல்லா இதை வந்து பிசைஞ்சிக்கணும். நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க. புரோட்டாக்கெலாம் மாவு பிசையும் போது பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து இழுத்து இழுத்து பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ப்ரெட் லோஃப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை பன்னாக கூட நீங்கள் உருட்டி செஞ்சுக்கலாம். பன்னும் இதே மாதிரி தான் சாஃப்டாக உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம அந்த டின் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக தட்டிட்டு அது மேலே நம்ம பட்டர் சேர்த்து இப்போ நம்ம டைட்டாக ரோல் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ரோல் பண்ணும்போது எந்த கிராக்கும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா எட்ஜஸும் நல்லா கவர் பண்ணி மூடிட்டு அதுக்கப்புறம் இதை தூக்கி நம்ம டின்னில் வச்சுக்கலாம். நான் டின்னில் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்து ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மாவை இது மாதிரி லெவல் பண்ணிக்கணும். கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி நீங்கள் லெவல் பண்ணிக்கோங்க. இது மேலே வந்து ஒரு லிட்டு மாதிரி மூடுவாங்க. அது மாதிரி மூடினாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட்டான ப்ரெட் கிடைக்கும். ஆனால் என்கிட்ட அது மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் உப்பி நம்மளுக்கு கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த ப்ரெட்டு வரும் நம்மளுக்கு. பாருங்கள், இது வந்து அரை மணி நேரம் கழித்து நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். நல்லாவே ப்ரெட் வந்து ரைஸ் ஆகி கிடச்சிருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம வந்து மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நான் ஓடிஜியில் வச்சிடுறேன். இதை நீங்கள் டேரெக்டாக கடாயில் கூட வச்சுக்கலாம். கரெக்டாக 40 நிமிஷம் கடாயாக இருந்தாலுமே ஓடிஜியாக இருந்தாலும் 40 நிமிஷம் வந்து நம்ம இதை வேக வைக்கணும். நான் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 40 நிமிஷம் பேக் மோடில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக மேலே வந்து அதே கலரோடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் வெளியில் எடுத்த உடனே சூடாக இருக்கும்போதே நீங்கள் மேலே வந்து பட்டர் சேர்த்துருங்க. பட்டர் சேர்த்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த டின்லேருந்து எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த டின்னுலேருந்து எடுத்து ஒரு ஒயர் ரேக்குக்கு மாற்றி வச்சுருங்க. நல்லா ஆறணும். இது இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சிட்டோம்னா சூப்பராகவே நல்லா வெந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு ப்ரெட்டு கிடச்சிருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஆல்ரெடி பன்னு ரெசிப்பியும் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து வெறும் ஆயில் யூஸ் பண்ணி தான் நான் அந்த பன்னு பண்ணியிருக்கேன். இதில் நான் பட்டர் சேர்த்து ப்ரெட்டு பண்ணியிருக்கேன். ரெண்டுமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். என்னோடய ரெசிப்பியும் என்னோடய மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியே பர்ஃபெக்டான ஒரு ப்ரெட்டு கிடைக்கும். ஸ்லைஸ் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.